பலருடைய உதவியை நாம் நாடுகிறோம். சில வேளை கிடைக்கும், கிடைக்காமல் போகும். ஆனால் சர்வ வல்லவரை நாடினால் வெற்றி உண்டு என்பதை உணர்ந்த பக்தன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை வர்ணித்து சொல்றார் பாருங்க. சங்கீதம் 119:86. உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். தேவனுடைய உதவியை நீர் எனக்கு சகாயம் பண்ணும். எந்த வேளையில அவருக்கு சகாயம், அதாவது உதவி கர்த்தரிடத்திலிருந்து ஃபேவர் கிடைக்கும்னு அவர் கேட்கிறாருன்னா, என்னை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இப்போ நியாயமாக துன்பப்படுறாங்க நிறைய பேர். அதுவே கூட நம்ம மன்னித்து விடலாம், அவரை மன்னிச்சு விடுங்க சொல்லுவோம். ஆனால் இங்கே பக்தன் சொல்கிற அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறாங்க. அப்போ எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் இன்றைக்கி உங்களை பகைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் இந்த பூமியில் ஏறாலும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சகாயம் செய்வேன், நீ பயப்படாதே. நிச்சயமாக அவருடைய கற்பனைகளாகிய வசனத்து மேல் தாகமுள்ள என் அன்பு மகளே மகனே, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்கு சகாயம் செய்து உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நம்பி நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக துன்பப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தம்முடைய தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் விரோதமாக செய்யாதபடி அவைகளை கடிந்து கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை உடைய பிள்ளைகள் பார்க்க அருள் புரியும். தேவனுடைய அனுகிரகம் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிற காத்துக்கொள்ளும். எங்களுக்கு சகாயம் செய்தீரே, நன்றி. வரப்போகிற புயலுக்கும் ஆபத்துக்கும் தீங்குக்கும் விலக்கி எங்களுக்கு சகாயம் நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பல் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.